இங்க இவானன்ற பொண்ண ஒரு பையன் ஒன்ஸ்ல லவ் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணோட அப்பா அந்த பையனை அடிச்சு இனிமே நீ பொண்ணு படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஊரை விட்டு வெட்டிடுறாரு. இவானா வளர்ந்ததும் ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுது. அவ வழியில கஷ்டப்பட்டதை புரிஞ்சுட்டு டிரைவரும் பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, நீங்க வேணா அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். பார்த்தா அது ஹீரோ ஃப்ரெண்டு வீடு தான். இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணா ஹீரோ மேல அவளுக்கு காதல் வர அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க லவ் மட்டும் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சிட நான் உன்னை கொல்ல போறேன்னு பொண்ணுகிட்ட சொல்றாரு. பார்த்தா அடுத்த நாள் பீச்ல வச்சு அவங்க கதை யாரும் முடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவை போலீஸ் சந்தேகப்பட்டு விசாரிச்சா நான் உன்ன அவனை கொலை பண்ணல, அவனே என்ன தேடி வந்து நான் உங்க பொண்ணை லவ் பண்றா சொன்னா ரொம்ப நல்ல பையன்றதால நல்ல வேலையை மட்டும் வாங்கிட்டு வா, அவனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கதான் சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாரு. சோ அடுத்து மாமா பையனை அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணதால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனை ஒத்துக்குவா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவன் இவானாவை ஹக் பண்ணிடுறான். பயந்து போனவ வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிடுவா. ஆனா இவ போனதும் அவன் மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிட்டு நியூஸ் வர. சோ அவங்க அப்பா அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட பையனை தான் பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் பண்றாரு. ஒரு நாள் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரும்போது அவன் போன் கீழே விழுந்துட்டா. அது எடுக்கும் போது லாரி இடிச்சு ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். இவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்கன்ற சந்தேகப்பட்ட இன்ஸ்பெக்டரும் இவளை அதிகமா லவ் பண்றவங்க பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன விட ஒருத்தன் இவனை ரொம்ப லவ் பண்றான் போலி இருந்தாலும் வில்லத்தனமா சிரிக்க. ஆக்சுவலா சின்ன வயசுல ஒன் சைடா லவ் பண்ணது இன்ஸ்பெக்டர் தான். பிரஜனை அவங்க மூணு பேர் சாவுக்கு காரணமானவங்கள தேடிக்கிட்டே ஹீரோனை காதலிச்சிட்டு இருக்கான். இவளுக்கும் அந்த பிடிச்சு போயிடுது. இப்போ சர்ப்ரைஸா ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டு அவளுக்கு அங்க வச்சு தாலி கட்டுருவான். இவான வீட்லயும் அந்த ஏத்துறாங்க. சில நாள் முன்னாடி ஹீரோயின் அப்பா பிரஜன் கிட்ட ஒரு உண்மையை சொல்லிருப்பாரு. இவர் மனைவி பிரெக்னென்ட்டா இருக்கும்போது ஜோசியர்ல இருந்து எல்லாருமே உனக்கு ஆண் குழந்தை தான் பிறகு போது அவர் நீ கார்த்தின்னு பேர் வேணும்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இவருக்கு பிறந்ததனவோ பெண் குழந்தை தான். சோ ஆசைப்பட்ட குழந்தை கிடைக்காதால இவர் பொண்ணை பல வருஷமா தூக்காமலே இருப்பாரு. அப்பதான் ஒரு விபத்துல இருந்து இவரு தப்பிச்சிடுறாரு. இவருடைய பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்ணு தான் ஜோசியர் சொல்ல. அதுல இருந்து இவரு பொண்ணை பார்த்து பார்த்து வளர்கிறாரு. அப்பா ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு நம்ம பொண்ணா பிறந்த விஷயம் பாட்டி மூலியமா பொண்ணுக்கு தெரிய வந்து அப்போ ஒரு ஆண் தான் பர்ஃபெக்ட் நினைச்சு இவ பசங்க பண்ற எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறா. நாளடைவுல உடம்புக்குள்ள ஒரு ஆண் கேரக்டர் உருவாகி அது பொண்ணா இருக்க இவான கேரக்டர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இத பத்தி டாக்டர் கிட்ட பிரஜனும் டிஸ்கஸ் பண்ணுவான். அவளுக்கு இருக்க மேல் கேரக்டர் அழிக்கணும்னா அவ ஆசைப்படுற இவானாவை பிசிக்கலா வேற ஒருத்தன் சொந்தமாக்கணும். அப்பதான் அவளை விட்டு அந்த கேரக்டர் வெளியே போகணும்னு சொல்லிருப்பாங்க. சோ அதனாலதான் அவளுக்கு சர்ப்ரைஸா தாலியை கட்டி சொந்தமாகி இருப்பான். நைட் அவன் மெயில் கேரக்டரா மாறதை இவன் கண்டுபிடிச்சிருவான். ஆக்சுவலா இந்த மெயில் கேரக்டர் தான் இவான தனக்கு மட்டும் தான் சொந்தமாகணும்னு அவ ஃபர்ஸ்ட் லவ் பண்ண அந்த பையனை பீச்ல வச்சு இவதான் கதையை முடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்த பையனையும் பேசி மாடி கூட்டிட்டு வந்து அவனை தள்ளி விட்டு கதையை முடிச்சிருக்க. ரெண்டாவது அவங்க அப்பா பார்த்த பையன் போன் பேசிட்டு இருக்கும்போது அவனை லாரியை தள்ளி விட்டு கதையை முடிச்சதே இவளதான் இருப்பாளே. இது எல்லாமே அவளுக்குள்ள ஒளிஞ்சிருக்க கேரக்டர் தான் பண்ணிருக்கும். பிரஜனும் அவன் தூக்கத்துல இருக்கும்போது அவ கூட ஒன்னா இருக்க மாதிரி வீடியோ எடுத்திருப்பான். இத பார்த்த அந்த பையன் கேரக்டர் எனக்கு மட்டும் சொந்தமானவள வேற ஒருத்தன் எடுத்துக்கிட்டான்ற கோவத்துல அந்த கேரக்டர் கடைசியா உடம்பு விட்டு வெளியே போயிடுது.